எங்க நிலத்தை விற்க போறாங்க. சரியா? நில தகராறுங்க, பிரச்சனை. யார் பண்ற தகராறு? யார் பண்றா? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு. அவன நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். அங்க இருக்கிறவங்க. இது இடம் பிரச்சனையா? இடம் பிரச்சனை. சரி, அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்க மாப்பிள்ளை வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதுல என்ன உனக்கு தான் ஷேர் வருதா? ஆமா, ஷேர் எனக்கு வராம எப்படி இருக்கும்? சொல்லவே இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். போலாம், வா கிளம்ப. நானும் வரேன், வா. ட்ரெஸ் பண்ணி வரேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அவ்வளவு காட்டு சொல்லி இப்போ நீ ஷேரிங்ன்ற விஷயம் இப்பதானே சொல்ற. நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, நமக்கு அது ஷேரிங் பார்த்து நம்ம இடம் என்னுடைய பேரை தான் மாத்த போறாங்க, எனக்கு தான் வரப்போகுது, அது ஏன் பேரை தான் இருக்கு, அது வித்த காசெல்லாம் சொல்லியிருந்தானா நான் அப்படியே உடனே அப்பவே கிளம்புன்னு சொல்லியிருப்பேன். நடக்க வச்சு கொண்டு போயிருப்பேன் தஞ்சாவூருக்கு. இந்த பொழப்புக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அது தெரியும். கிளம்பிட்டியா? ஆமா. எத்தனை மணிக்கு பஸ்? 5 மணிக்கு. எங்கேருந்து ரேபிடோவா? எப்படி? ரேபிடோலாம் போடாத, சரியா? ஆட்டோல போ. பாவம், அந்த ஆட்டோக்காரங்களாம் கஷ்டப்படுறாங்க, சரியா? எங்களுக்கு தெரியும் எப்படி போகணும்ட்டு. அதான் நீ வரல. சொல்றேன்ப்பா, நல்லதுக்கு சொல்றேன்ப்பா, சரியா? சொல்லு. எங்களுக்கு நல்லதுதான் நீங்க நினைக்க வேணாம், கெட்டதான் நினைக்க. என்ன விஷயம் எனக்கு சரியா கேட்கலாம். அப்ப டென்ஷன்ல இருந்தா சொல்லு. என்ன, எதனால, என்ன பிரச்சனை? என்னதான் பிரச்சனை சொல்லு. நான் டென்ஷன்ல இருந்தேன்ப்பா, வெயில்ல இருந்து வந்தேனா டென்ஷன்ல கத்திட்டேன். சாரி. நான் மத்தியானம் அவளை கத்தி சொன்னேன். அப்பெல்லாம் நீ கத்தாம பொறுமையா சொல்ல நான் கண்டிப்பா கேட்டிருப்பேன். நீ கத்தி சொல்றனால தான் எனக்கு வந்து கோவம் வருது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்றப்ப பொறுமையா சொல்லி பாருங்களேன், எல்லாமே கேட்பாங்க. கத்தக்கூடாது. எதுக்கு? காது செவிடா, பகல் தானே நிக்கிற, அப்படி கத்துற. அது ஒண்ணும் கிடையாது. எங்க நிலத்தை விற்க போறாங்க. சரியா? நில தகராறுங்க, பிரச்சனை. யார் பண்ற தகராறு? யார் பண்றா? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு. அவன நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். அங்க இருக்கிறவங்க. இது இடம் பிரச்சனையா? இடம் பிரச்சனை. சரி, அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்க மாப்பிள்ளை வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதுல என்ன உனக்கு தான் ஷேர் வருதா? ஆமா, ஷேர் எனக்கு வராம எப்படி இருக்கும்? சொல்லவே இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். போலாம், வா கிளம்ப. நானும் வரேன், வா. ட்ரெஸ் பண்ணி வரேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அவ்வளவு காட்டு சொல்லி இப்போ நீ ஷேரிங்ன்ற விஷயம் இப்பதானே சொல்ற. நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, நமக்கு அது ஷேரிங் பார்த்து நம்ம இடம் என்னுடைய பேரை தான் மாத்த போறாங்க, எனக்கு தான் வரப்போகுது, அது ஏன் பேரை தான் இருக்கு, அது வித்த காசெல்லாம் சொல்லியிருந்தானா நான் அப்படியே உடனே அப்பவே கிளம்புன்னு சொல்லியிருப்பேன். நடக்க வச்சு கொண்டு போயிருப்பேன் தஞ்சாவூருக்கு. இந்த பொழப்புக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அது என்னப்பா? என்ன ஈஸியான வழியில பிச்சை எடுக்கிறதுக்கு அர்த்தம். இப்ப நான் வரணுமா வேணாமா? இப்ப நீங்க கூப்பிட்டேன், சரி நல்லது. பாவம் தனியா போறாளே. ஒண்ணும் வேண்டாம், நீங்களாம் ஒண்ணும் நல்லது பண்ணவும் வேண்டாம், எங்களை நீங்க பாவமும் நினைக்க வேண்டாம், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்ப போற வழியில ஏதாவது காப்பி டீ வாங்கி தரதா கூட வரேன்ப்பா. திடீர்னு ஏதாவது உனக்கு, ஆமா, ஏதாவது ஒரு டாய்லெட் போகணும், பேக்ல யார் பார்த்துப்பா? நான் பார்த்துப்பேன்ல. ஆமா, ஊர்ல இருக்கிற ஆளுங்க கூட நாங்க நம்பிடுவோம், உன்னை நம்ப மாட்டோம். தெரியுண்டா எனக்கு. ஏன் புரியுதா? சும்மா கடுப்பேத்திராத. வரலன்ட்டல. இப்ப நான் வரேன்ப்பா, நான் வரேன், வா. நான் போலாம், வா. இல்லாம வர ஆளே கிடையாது. நீ என்ன காரணம்? காரணம் வச்சு பாரு, நான் இடத்துக்கு ஆசைப்படுறாளா? வேற எதுக்கு? நானா உனக்கு அந்த பைசா எனக்கு தேவையா? அது வித்து வர காசு நான் 5 பைசா வேணாண்டி எனக்கு. ஒரு கார்டியனா வர, ஒரு காவலனா வர, உனக்கு ஒரு பாடி கார்டா வர. நான் எங்களோட பாடி கார்டு வேணா, காடி கார்டு வேணா. இல்லையே, பாடியை காட்டுறதாவது வராங்க தஞ்சாவூர்ல. சொன்ன கேளு, வா. நான் வரேன், வா. நீ தனியெல்லாம் போகாத. இந்த காலத்துல பாரு, வேணா, கிழவிங்களுக்கே இங்க வந்து பாதுகாப்பு கிடையாது, சரியா? அதுக்காக தான் உன்னையெல்லாம் அனுப்ப முடியாது தனியா. நான் நீ வரலன்னு சொல்லிட்டேனே. டிக்கெட் போட சொல்றீங்க. அப்ப நீங்களும் வரீங்களா? வரேன்னு சொல்லிட்டு போட சொல்லு. மனசு மாறிட்டாரா மாப்பிள்ள? மனசு மாறிட்டாரா? மாப்பிள்ள வராரா? மாப்பிள்ள வந்த பிறகு நீங்க அங்க நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைப்பீங்களா? அதுல நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா கபக்குன்னு குடிச்சிட்டு யார் யாரெல்லாம் உங்க இடத்துக்கு பிரச்சனை பண்றாங்களோ தூக்கி போட்டு மிதிக்கிறாரா? மாப்பிள்ள கிளம்பிட்டாரா? மாப்பிள்ள இப்ப வந்து குளிச்சுட்டு உடனே வராரா? மாப்பிள்ளைக்கு வர்றப்போ ஒரு பட்டு வச்சு பட்டு சட்டை வைக்கணுமா? அந்த இடத்த வந்து புடிச்சு குத்த உடனே ஒரு அரசு மோதிரமோ ஒரு சில செயினும் போட்டா போதுமா? வேற எதுவும் ஒரு பெருசா ஆசைப்படலையான்னு சொல்லு. மாப்பிள்ளன்னு சொன்னி யாரு? அது மாப்பிள்ள வேற யாரு? நான் தான் என் மாப்பிள்ள. இன்னும் அந்த ஆசை வேற இருக்கா உனக்கு? வேற யாரு? நான் தானே மாப்பிள்ள. உங்க குடும்பத்துல இருக்கிற 3 பொண்ணுங்களுக்கு நான் தான் மாப்பிள்ள. ஆமா, உனக்கு தங்கச்சிக்கு, சின்ன தங்கச்சி எல்லாருக்குமே நான் தான் மாப்பிள்ள. உங்க குடும்பத்துக்கு நான் தான் என் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? மாப்பிள்ள இல்ல, நீ ஆப்பு வைக்கிறாள் நீ. ஏய், மாப்பிள்ளையா? வா கிளம்பு வா. எனக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே மாறின பாரு மனச. அதெல்லாம் சீ, அங்க சொத்து வேணும். சொத்து உனக்கு பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க?
ராமநாதபுரம் ஜில்லாவே எங்க தாத்தா தாண்டி. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. கீழே ஒரு ஜமீன் யாரு எங்க அப்பா. இப்படியே அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தாரான் ஜாப்ப. ரிசைன் பண்ணிட்டு தான் வந்து ஷூட்டிங்ல சேர்ந்துட்டாரு ஆர்ட் டைரக்டரா. கீழே ஜமீன் போயிட்டு கேளு, பொன்ராஜ் தான் அங்க அலறுவாங்க. எங்க அப்பா சாரட் வண்டியில போன குதிரை வண்டியில போனாரு எங்க அப்பா. அப்பேற்பட்ட ஒரு வீர பரம்பரை, ராஜ பரம்பரையில இருந்தும் அப்பேற்பட்ட ஒரு ஆண்ட பரம்பரை இருந்து வந்த வண்டி இந்த ரவிராஜ். ஏதோ உன் கழுத்துல தாலி கட்டன்றதுக்காக என்னை ரொம்ப குறைச்சிட போடுறதுக்கு என்ன? எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா புராணத்தை எடுத்துக்கிற உன்னோட புராணத்தை சொல்லலாம். நீ யாரு? நீ என்ன? நாங்க மாடப்புறா கறி சாப்பிடுறவங்கடி. நெய்ய ஊத்தி வறுத்து சாப்பிடுற குடும்படி எங்களுக்கு. ஐயோ, புறா கறி சாப்பிடுறவங்களா நீங்க? புறா மன்னர் பரம்பரை தாண்டி புறா கறி சாப்பிடுவாங்க. ஆமா, அதுக்காகவே எங்க அப்பா ஜோடி ஜோடியா புறா வளர்த்தவர். கிடைக்கும் இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். ஆமா, அதான் இன்னைக்கு உனக்கு ஒரு பிராவை கொடுக்க காசு இல்லாம நான் இருக்கிறப்ப நினைக்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. இதுல மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை என்கிட்ட சொல்லி தெரிஞ்சிடும், மூக்க உடைச்சிரும் பாத்துக்கோ. ராதா, உன்னோட வேல்யூ என்னன்னு தெரியுதா? ராதா, நான் கெத்த காட்ட மாட்டேன். நாங்க வெளியில எங்களுடைய கெத்த காட்ட நீங்க தாங்க மாட்டீங்க. இருந்தா தானே காட்டுவ. உண்மையா சொல்லிட்டேன். நாங்களாம் எங்க அப்பா அப்படி ரோட்ல நடந்து போனோம். ஏன் எதுக்கு விடு, முதல்ல பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்தோமே, அப்ப எங்க அப்பா உள்ள வந்தாரு. என்ன பாம்பா நல்ல பாம்பா நீ சொல்லு உசுங்கிற கேளு சொல்றேன்ல. எங்க அப்பா உன்னை பொண்ணு பார்க்க வரப்ப அங்க எனக்காக உங்க அப்பா வேஷ்டி அவுத்து இப்படி கக்கல்ல கட்டிக்கிட்டு சொல்லுங்க ஜம்மா நின்னாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் அப்புறமா எங்க அப்பா எங்க அப்பா முன்னாடி உங்க அப்பா நீயே ஒத்துக்கிட்ட பாரு. உங்க அப்பா இதுதான் எங்க அப்பா வந்து இந்த சாதி பெருமை, மத பெருமை, இந்த ஆண்ட பரம்பரை அதெல்லாம் பார்க்காம ஒரு ஏழை பொண்ணுக்கு, அதுவும் ஒரு மூல சுவாதீன ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுறான்னு சொல்லிட்டு என்ன சத்தியம் வாங்கினாரு. அந்த சத்தியத்தை காப்பாத்தணுன்றதுக்காக தான் உன்னை ஊரெல்லாம் பொண்ணு தேடி கிடைக்காம என் காலடியில விழுந்து என் காலை பிடிச்சுன்னு கட்டினா இந்த பொண்ணு தான் கட்டுவேன் அத்தை மாமனாரே அப்படின்னு காலில் விழுந்த. எங்க அப்பா கெஞ்சினாரு, டேய் என் தங்கச்சி பொண்ணு மூல சுவாதீனம் இல்லாம பைத்தியம் முடிச்சு தெரியுதுரா, தெருவா அது அம்மாவாசை சங்கிலியில கட்டி போடுறாங்கடா. அந்த பையனை அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பையன் கிடைக்க மாட்டான்டா, நீ தாண்டா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தரணும்ட்டு என் காலில் விழுந்து எங்க அப்பா கெஞ்சினாரு. அப்பா நீ அப்பா என் காலில் விழுறேன், உனக்காக ஒரு பைத்தியத்துக்கால கழுத்துல தாலி கட்டுறான்னு சொன்னேன். கடவுளுக்கு தெரியும், ஊருக்கு தெரியும். எங்க அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நீ ஒரு முத்தன கத்திரிக்கா. சரியா, உனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு மூல சுவாதீனம் கூட பரவாயில்லன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணேன். வேணாண்டா முத்தன கத்திரிக்கா. ஐயோ, எதுக்கு முத்தன கத்திரிக்கா? கத்திரிக்கா வயசாயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆறப்ப 27 வயசு, உனக்கு 32 வயசு. 5 வயசு மறைச்சு கல்யாணம் பண்ணீங்க நீங்க. என்னை விட நீ பெரிய பொண்ணுன்றதால நீ வாடா போடா சொல்லி கூப்பிட்டாலும் தாங்கிக்கிறேன். உன்னை விட 10 வயசு சின்ன பொண்ணு நான். ஐயோ, உடம்பு குண்டா இருக்க தான் சொல்றேன். என் ஃபேஸ் கட் பார்த்தா தெரியல. ஜனங்களே பாத்துங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். உன்னோட 10 வயசா 12 வயசு சின்ன பொண்ணு நானு. ஐயோ, ஃபவுண்டேஷன் போட்டு இந்த ஊரே ஏமாத்திட்டு இருக்க. இப்ப நீ வரியா இல்லையா? 5 மணிக்கு பஸ் மணி 4:45 ஆயிடுச்சு, வரியா இல்லையா? வா. அங்க சொத்துக்கு எதுவும் தகரா பண்ண கூடாது. நான் சொத்தம் கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன். வா, அங்க போய் பாத்துக்கலாம். எங்க தட்டணுமோ அங்க கிடைக்கும் எல்லாமே. உங்க அப்பா தூக்கி போட்டு மிதிச்சா மொத்த சொத்தையும் கைக்கு வரப்போகுது. இந்த அப்படி அதெல்லாம் வேண்டாம். வா கிளம்பு வா.